அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 10th நவம்பர். இதை நீங்கள் நவம்பர் மந்த்துக்கான அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம் அண்ட் வீக்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனலில் பப்ளிக் சேனலில் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை டீட்டெயில்டாகவே அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். முடிஞ்ச வரை வீக்லி பண்ணுறோம், ஒரு மந்த்லி அண்ட் டெய்லி வைஸாக பண்ணுறோம். இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான நம்பிக்கை உங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத எங்களால் கட்டாயம் புரிஞ்சிக்க முடியுது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், எவ்ரி ட்ரேடர் ஒரு ட்ரேடருமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை கம்பல்சரி அவங்க படிச்சிருக்கணும், அதை பயிற்சி எடுத்துருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். எதனாலனா நம்ம ஏகப்பட்ட இண்டிகேட்டரை ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம், ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், கேண்டில்ஸ்டிக் நிறைய டைம் மார்க்கெட்டில் லேர்னிங்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சி நாட் ஒன்லி மணி, லாஸஸ், ப்ராஃபிட் இதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விலை மதிக்க முடியாத நேரத்தை நம்ம மார்க்கெட்டில் செலவிட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் வெற்றியோ தோல்வியோ நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் நம்ம எதனால் இந்த வாட்டி தேர்ச்சி அடைய முடியல அப்படின்ற அந்த காரணத்தை நீங்கள் தேடி அதுக்கான பயிற்சி நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு திரும்பவும் முயற்சி பண்ணுறீங்க, முயற்சி பண்ணதோடைய விளைவு உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குது. இப்படி தான் ஒரு படிநிலையாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேடிங்கை நம்ம எடுக்கும்போது முக்கியமாக நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் சொல்கிறேன், யாருமே ஜஸ்ட் ஒரு கேம்பிளிங் மாதிரி அது எடுத்ததா பெரும்பான்மையாக இல்லை. ஒரு சிலர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் கேம்பிளிங்காக பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பான்மையானவங்க அப்படி இல்லை. பெரும்பான்மையான ட்ரேடர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ப்ராப்பராக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காங்க. எய்தர் சிபிஆர் கோர்ஸ் படிச்சிருக்காங்க, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்காங்க, அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்ட் கோர்ஸ் எல்லா பேக்கும் இருக்க மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்காங்க. ஹார்மோனிக் பேட்டர்ன் படிச்சிருக்காங்க, எலியாட் வே படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் படிச்சிருக்காங்க. அப்போது அவங்க ஒரு நியாயமான முறையில் ஒரு விஷயத்தை நான் படித்து அதிலிருந்து ஒரு பிஸ்னஸாக நான் பண்ணி என் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்றதுக்கு கட்டாயம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் ஒரு சில நேரத்தில் நம்ம மார்க்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய செட்டப்பு ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம தேடிட்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரே ஆன்சரை நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சு ஒரு ப்ரொடெக்ஷனோட மேனேஜ் பண்ணுறோமே தவிர, அகெயின் மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆயிடுச்சுன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணிகிட்டே வரதுனால நமக்குள்ளே ஒரு ஏமாற்றம், நம்ம பண்ணது சரிதானா இல்லையா, கரெக்டான வழியில் தான் நம்ம போகிறோம், இப்படி பல கேள்விகளோட ஒரு சிலர் கேபிட்டல் இருக்குது, கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி அந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. இப்படி அவங்க போக முடியுது. ஆனால் பெரும்பான்மையானவங்க என்ன பண்ண முடியுதுன்னா, அவங்க ட்ரேடிங்கை விட்டு வெளியே போயிடுறாங்க, திரும்பவும் அவங்களால வர முடியாது. நிறைய துறைகளில் வல்லுநராக இருக்கவங்க கூட இந்த ட்ரேடிங்குள்ளே வரும்போது அவங்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றத எவ்வளோ டீப்பாக நாங்கள் லேர்ன் பண்ணுறோமோ, இப்போவாது இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம், இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. ஆனால் ஆரம்பத்தில் இது நாம் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் யாருமே இங்கே கிடையாது. ஒரு சிலர்லாம் 10-15 நிமிஷம் முன்னாடி சொன்னேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வெரி பேசிக் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயில்டு ஸ்டடீஸாக இதை நாங்கள் பயிற்சி எடுக்கணும் போது பல இடத்துல நாங்கள் எங்களோட தேடலை மூலியமாக நாங்கள் படித்தோம். அது எல்லாமே வேற்று மொழிகளில் கிடைச்ச சப்ஜெக்ட், புக்ஸ் மூலிமா, வேறு கிளாஸஸ் மூலிமா. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் டெக்னிக்கல் டேர்மே உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இயல்பான நடையிலையும் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் தான் உங்களுக்கு ப்ரொஃபைலை நான் சொல்லுவேனே தவிர, அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸோ இல்லை அதர் ஆட்ரிபியூஷன்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பேன். ஏன்னா இதை நம்மளுடைய எளிய நடையில் நம்ம பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நாங்கள் உணரணும். அப்போ இந்த ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்டிங் வர 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 நம்மளுடைய அதர் செட்டப்ஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது.
அதை டீட்டெயில்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதோடைய பலனை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த முறையில் நம்ம இந்த வாரத்தில் போட்ட அந்த வீக்லி அப்டேட், அப்புறம் இந்த வாரத்தில் 2 நாள் போட்ட அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கமாக தான் நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் இங்கே ரிப்பீட் பண்ண வேணாம். இதில் வந்து நீங்கள் அதோட தொடர்ச்சியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பயிற்சி வகுப்புக்கு உண்டான விஷயங்களை வந்து இந்த இடத்துல ஒரு பேசிக்காக ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அந்த கனெக்டிவிட்டியை வச்சு இந்த கான்டெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு இந்த பாடத்தில் விருப்பமாக இருந்தால் நீங்கள் இதை படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே எங்ககிட்ட படித்தவங்களுடைய அனுபவங்களை அதையும் நாங்கள் வந்து இங்கே உங்களோட பகிர்ந்துருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பயிற்சி வகுப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல லேட்டஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்டிங் ஒன்றும் அப்டேட் ஆகலை. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே கோர்சஸ் ஆர் இங்கே ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த எல்எம்எஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இது பிரகாரம் நீங்கள் வந்து உங்களுடைய தேர்வை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகெயின் இது எல்லாமே உங்களுக்கு கோர்சஸாக இருக்கும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ணால் தனித்தனியாக ஆர்டர் ஃப்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக தான் சொல்லணும். அதே மார்க்கெட் ப்ரொஃபைல் எடுத்தவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டுமே உள்ள மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை இதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் காம்போ ஆஃபராக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காம்போ ஆஃபராகவும் எடுத்துக்கலாம். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் என்னன்னா ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எப்படி வந்து இந்த ட்ரேடிங்கை பண்ணணும் அப்படின்றதுக்கான மென்டார்ஷிப். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ மட்டுமே பயிற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ மென்டார்ஷிப்பு, மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டுமே எடுக்கவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல், இது ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமு. இதெல்லாம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமு கோர்ஸஸாக பார்க்காதீங்க. ஒரு 3 months 5 months அப்படி கீப்பான உங்களுக்கு ட்ரைனிங் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு Q&A செஷன் வந்து ஒரு 5 நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த இயல்புக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகிற மாதிரி அப்பப்போ வந்து 1 மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ முன்னொரு 5 நாள் பயிற்சி வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு கீப்பான அந்த பெனிஃபிட் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ அக்டோபர் மாதம் இந்த தீபாவளி சீசனல் ஆஃபரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன இருக்கும், கோர்ஸ் படிச்சுட்டாங்க. இப்போ நவம்பரில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, Q&A செஷன் நடக்க போகுது. அப்போ அந்த Q&A செஷனில் என்ன பண்ணால் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அதுக்கு அதே மாதிரி திரும்ப டிசம்பர் மந்தில் Q&A செஷன், அப்போ திரும்ப அவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து போன பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, இந்த பேட்சில் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எல்லாருக்கான தொடர்ச்சியான வாய்ப்பு. இதே நேரத்தில் இதில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு 18 வகுப்பாக வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இனிஷியலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. இன்றைக்கி வந்து அது 40 வகுப்பாக மாறி இருக்கு. அப்போ இந்த அப்போ முதல்ல ஜாயின் பண்ணவங்க 18 வகுப்பு அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்லை, அவங்க தொடர்ச்சியாக கூட இருக்கிறாங்க. இருந்து இந்த 40 வகுப்பையும் இப்போ படிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் நடக்கக்கூடிய அதே இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட லேர்னிங் வந்து கொண்டு போயிட்டே இருக்கீங்க. இது பேர் தான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னா என்னன்ட்டு. அப்போ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது. எப்படி வந்து ஒரு டீசென்ட் கேபிட்டலை வச்சு நான் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்து பண்ண போகிறேன். அப்போ அதுக்கும் அதே மாதிரி தான் தொடர்ச்சியான வகுப்புகள் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல கோர்சஸ் இருக்கும், அந்த கோர்சஸ் முடிஞ்சோன்னா கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் சிமுலேஷன் இருக்கும், அப்புறம் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்புறம் எப்படி வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை நீங்களே வந்து ஸ்டாண்ட் அலோனாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், அது எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பயிற்சிகள் வகுப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஆன்லைன் ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக இருக்கும். தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த வகுப்புகளை பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், குறைந்தது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் பொறுமையாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு பொறுமையாக மாறிடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வர டவுட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தொடர்ச்சியான வகுப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களை என்ன பண்ணலாம், ஐயோ 1 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும், 3 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும், 6 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும்,
இது ஆக்சஸ் போயிடும், ஆக்சஸ் போயிட்டா திரும்ப பே பண்ணி ஆக்சஸ் வாங்கணும், இந்த மாதிரி எந்த சேலஞ்சுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த வாரத்துக்கான கான்டெக்ட் போயிடலாம். இப்போ இந்த வாரத்துக்கான கான்டெக்ஸ்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சார்ட்டை ஒரு மெத்தட்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டெய்லி பார் சார்ட்டு பேங்க் நிஃப்டியோட. இது ஒரு டெய்லி பார் சார்ட்டு பேங்க் நிஃப்டியோடையது பார்த்தா இது வந்து ஒரு நார்மல் மூவிங் ஆவரேஜ் தான். 10, 20, 30, 50, 200 அந்த மாதிரியான மூவிங் ஆவரேஜ் தான். அப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு மூவ் ஆகும்போது இங்கே மூவிங் ஆவரேஜ் இங்கே மூவ் ஆகுது, அதே தான். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கான இது வந்து நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குன்னு நினைப்பீங்க. இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எதில் பார்ப்போம்? ப்ரொஃபைலில் பார்த்துட்டு நமக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். எடுக்க ஆரம்பிக்கும் போது இங்கே பாருங்க, இந்த இடத்துல சிக்னலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உங்களால் வந்து தொடர்ச்சியாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கேப் அப் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்க, இப்போ இந்த இடம் இன்னைக்கு 1 அக்டோபர் அப்போ நமக்கு ஒரு கேப் அப் நடந்திருக்கு. ஓகேங்களா? 1 அக்டோபர் அப்போ நமக்கு வந்து ஒரு கேப் அப் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த டேலேயும் வந்து ஸ்லைட்டு கேப் அப் 3 அக்டோபரில் ஒரு ஸ்லைட் கேப் அப் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த டேட் பாருங்கள், 16 அக்டோபர் அந்த டைமும் உங்களுக்கு கேப் அப் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கேப். ஓகே, இப்போது இந்த கேப் அப்லாம் இங்கே நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேப் அப் நடந்த பிறகு அந்த கேப் அப்பை மார்க்கெட் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம எதில் பார்க்க முடியும்? நம்ம வந்து ப்ரொஃபைலில் பார்க்க முடியும். அப்போ அந்த ப்ரொஃபைலில் நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்த கேப் அப்போ மார்க்கெட் அக்செப்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கேப் அப் வேறு இடத்துல நடக்கும், ஆனால் அது அக்செப்ட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது அதே மாதிரி ஒரு கேப் டவுன் அக்செப்ட் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். இப்போது கரண்ட்டாக நமக்கு என்ன இருக்குது? அந்த தீபாவளி அப்போ ஒரு ரேலி இருக்கும், அந்த ரேலி வந்து நமக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? இப்போது இயர் எண்டில் ஒரு ரேலி இருக்கும். எதுக்காகனா அவங்க ஃபாரின் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் எண்டில் வந்து அவங்க புக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து ஹாலிடேஸ் போகும்போது அந்த டிசம்பர் மந்தில் அவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹாலிடேஸ் முடிச்சுட்டு ஜனவரியில் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளான் பண்ணுவோம். இப்போது இங்கே பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் அப் நடந்தது. இந்த கேப் அப் நடந்த பிறகு இந்த ப்ரைஸ் அடுத்தது என்ன நடக்கும்? இங்கே அக்செப்டன்ஸ் நமக்கு நடக்கும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா? இங்கே கேப் அப் நடக்குது, அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் இங்கே வந்துச்சு. இங்கே கேப் அப் நடக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை, அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் வந்துது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன்ஸு கிடச்சிச்சு. மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனால் என்ன உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்து வரும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தோடனே உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. எதுக்கு? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்த உடனே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இவ்வளோ தூரம் போய் அப்போது கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் மாதிரி இருக்கும். கேப் டவுன் மாதிரி ஆகி ப்ரைஸ் லோ வந்துட்டு லோலேருந்து உங்களுக்கு ரேலி வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போது இந்த ரிவர்ஸலை இப்போது அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்றத இந்த வாரம் பார்க்கணும். அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சைட்வேஸில் மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? பட் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ப்ரொஃபைலில் நம்ம வந்து இது வந்து ஐடியா. இப்போ இந்த ஐடியாவை ப்ரொஃபைலில் நம்ம வந்து செக் பண்ணணும் இந்த வாரம். ஓகே, இதே மாதிரி நிஃப்டி வாங்க. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே, இங்கே பாருங்கள், போன வருஷத்துடையான அந்த டே பாருங்கள். இது வந்து போன வருஷம் 20ஆம் தேதி நவம்பருக்கு கிட்ட பாருங்கள், 18 நவம்பரு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சைட்வேஸ்லேயே இருந்த ப்ரைஸு ஒரு லோ எடுத்த பிறகு உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஒரு அப்பு வந்து மூவ் ஆயிருக்குல்ல, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தது. ஓகே, ஆனால் அந்த வருஷம் டிசம்பர் மாதம் கிட்ட மார்க்கெட் போகும்போது பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துட்டு ஒரு அப் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வைண்ட் அப் ஆகிறாங்களே. அதே இந்த வாட்டி நடக்குமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். உடனே ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ட்ரேடிங் பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிவிட்டு ஹெட்ஜிங்கோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு மார்க்கெட் கொடுத்ததுன்னா அதை வந்து நம்மளால் என்ன பண்ணணும்னா கேட்ச் பண்ண முடியும். அப்போது இதை ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மார்க்கெட்டு அப்சைடில் போகும் அப்படின்னா அப்சைடில் போகக்கூடிய அந்த ஏரியாவை எப்படி நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங்காக கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற அந்த ஸ்கில்லை நமக்கு இருக்கணும். இதுதான் இங்கே ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியும் பாருங்கள், அதே மாதிரி
போன வருஷம் இந்த மாதிரி. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு என்ன இருக்குது, பொதுவாக எப்பயுமே வந்து மார்க்கெட் ஆவரேஜ் ஆன பிறகு ஒரு ரிவர்சல் நடக்கும். அப்போது அந்த ரிவர்சலுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் கடைசியாக நடந்த நாட்களில் பேங்க் நிஃப்டியில் இருந்த மாதிரி இங்கே பாசிட்டிவ் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. போத் சைடு இங்கே ரிஜெக்ஷன் இருந்தது இன்னைக்கு ப்ரொஃபைலில். ஆனால் கொஞ்சம் பேலன்ஸும் இருந்த இடமும் தெரிஞ்சுது. அதை உங்களுக்கு ப்ரொஃபைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது என்ன நடக்கணும், மண்டே அன்னைக்கு நமக்கு என்ன நடக்கணும், இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவில் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் நடந்துச்சுன்னா அப்போ இதை லோவாக நம்ம கன்சிடர் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடங்க நம்ம எடுக்கலாம். அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எப்படி ப்ரைஸு, அவங்களோட முக்கியமான வேலை ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ணணும். இதுதான் அவங்களோட வேலை. யார், ஷார்ட் டைம் ட்ரேடர். இதே இது வந்து லாங் டைம் ட்ரேடர் என்ன, ப்ரீமியம் ப்ரைஸு டிஸ்கவுண்ட், ப்ரீமியம் ப்ரைஸ்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி ஆவாங்க, எடுத்து அடுத்த வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து புஷ் பண்ண பிறகு திரும்ப அதே லெவலுக்கு வரும்போது இப்போ இந்த இடத்துல ரொட்டேஷன் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரொட்டேஷனில் இப்போ கரண்ட்டு நமக்கு என்னென்னா ஒரு அப்சைட் மூவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டோட ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்கணும். இன்கேஸ் அக்செப்ட் ஆகணும்னா இன்னும் கூட லோ எடுப்பாங்க. எந்த லோலேருந்து அவங்க எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, இன்னும் கூட லோ எடுப்பாங்க. அப்போ அந்த ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொஃபைலில் பார்க்கணும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பண்ணணும். அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும். இனிஷியலாக வந்து எவ்வளோ கேபிட்டலில் அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு எவ்வளோ கேபிட்டல் போடணும் அப்படின்ற அந்த ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இப்போ இந்த எதிர்பார்ப்போட நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அதே மந்த்லி ப்ரொஃபைல்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போது ப்ரீவியஸாக மந்தில் அக்டோபர் நடந்த இந்த ரேலியில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்த இந்த அனாமலி, இந்த அனாமலியிலிருந்து ப்ரைஸ் என்ன இருக்குது உங்களுக்கு, ரிவர்ஸ் ஆகி அப் சைடு வந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து நல்ல ஒரு சைன். ஆனால் இங்கே ரிவர்ஸ் ஆனதை இவங்க இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணானா மார்க்கெட் இப்படி போகும், இல்லை அப்படின்னா திரும்பவும் பிரேக் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம முக்கியமாக இந்த மாதம் கவனிக்கணும். இதுக்கான விஷயங்களை ஏப்ரல் இந்த வீக்லி ப்ரொஃபைலில் பார்க்கணும். இங்கே நிஃப்டியில் பாருங்கள். இப்போ நிஃப்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா அனாமலியை ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்து அனாமலிக்கு மேலேயே டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த அனாமலியோடைய அப் டவுன் உங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்கு, சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு, டிமாண்டாக அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ரியாக்டிங் கொடுத்துருக்காங்க. குயிக்காக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இதுதான் உங்களுக்கு ஃப்ரைடே நடந்துச்சு. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனாமலியில் கீழே ஃபேர் ப்ரைஸ், அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துலையும் அவங்க ஃபேர் ப்ரைஸை பேங்க் நிஃப்டியில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க லோலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேர் ப்ரைஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகி மார்க்கெட் வரும்போது திரும்ப இந்த ஹைக்கு வர லெவல். புரியுதுங்களா. அப்போ இந்த லோவை கரெக்டாக புரிஞ்சு வெள்ளிக்கிழமை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொஃபைலில் நான் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ் சொல்லிக்கிறது அவங்களுடைய அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் டே டெவலப்மெண்ட் அண்ட் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அந்த ஃப்ளோ நான் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளோ பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ட்ரேடிங் போட்டிருந்தீங்கன்னா இன்கேஸ் மண்டே நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, இது மந்த்லியில் கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வீக்லி ப்ரொஃபைல். இப்போ இந்த வீக்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது போன வாரத்தோடைய லோவில் யார் இருப்பா, பையர்ஸ் இருப்பாங்க, ஹையில் செல்லர்ஸ் இருப்பாங்க. அதான ரூல். இப்போது பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக என்ன பண்ணுங்க, பையர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்காங்க, ரிவர்ஸ் ஆகி திரும்பவும் போன மாதத்தோடைய பிஓசிக்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ என்ன இங்கேருந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல செல்லராக திரும்ப இப்படி வந்து இங்கே இப்படி பண்ணக்கூடாது மார்க்கெட்டை. அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு அப்படின்னா எதர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும், இல்லைனா மார்க்கெட்டு கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்காம ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா திரும்பவும் ப்ரைஸ் வந்து கீழே வந்துடும். இங்கே வீக்லியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன். இங்கே நிஃப்டியோட வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 வாரத்தோடைய இது அவங்க பிரேக் அவுட்டே பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் பண்ணி பிரேக் அவுட்டே பண்ணாங்க. அதனால தான் நான் வந்து நம்ம டாப்பிக்கே அண்டர் ப்ரெஷர்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்போது வந்து என்ன பண்ணாங்க, இந்த அனாமலியை
டெஸ்ட் பண்ணிட்டு அப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்சைடுக்கு இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போது வீக்லி மந்த்லியில் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறவங்க டெய்லியில் ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி டெய்லி ப்ரொஃபைல் வரும். இந்த வாரம் ஆல்ரெடி இண்டிவிஜுவல் டேஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அப்படின்றனால நம்ம டேரெக்டாகவே வந்து சப்ஜெக்ட் வரும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, இங்கே மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டு இப்போ லோவில் இருக்குது. ஓகேங்களா? ரன்னிங் ப்ரொஃபைல் நான் இது வரைக்கும் தான் கணக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ தான் லோவில் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிவர்சல் எடுத்து ஒரே நாளில் ஹையை முடிச்சிட்டாங்க. இப்போ புரியுதுண்ணா? இப்போது இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணலாம், மார்னிங் நெக்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகியும் திரும்ப இங்கே உள்ளே வரலாம், வந்துருப்போம். அப்போ இது என்ன பண்ணுறாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து உன்னிப்பாக மண்டே அன்றைக்கி கவனிக்கணும். ஓகே, இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ அப்படி ரியாக்ட் ஆனால், இப்போ இதெல்லாம் மனசில் வச்சு இப்படி ரியாக்ட் ஆனால் நமக்கு ப்ரொஃபைலில் கடைசியாக மார்க்கெட் இந்த இடத்துல தான் நமக்கு என்ன லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாக மார்க்கெட் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த இந்த பிபிஓசி லைன் நல்லா பாருங்கள், இந்த பிபிஓசி லைன். அப்போது இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்தராக போக முடியல, எக்ஸாக்டாக லோலேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்கு. அகெயின் அதுக்கான ரீசன் மந்த்லி வீக்லியில் பார்த்துட்டோம். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆன ப்ரொஃபைல் திரும்பவும் இந்த பேலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட்டோட மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அகெயின் டெஸ்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னும் போது, ஓகேங்களா, அப்போது நமக்கு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த பேலன்ஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்போது இது எப்படி ஒரு இன்ட்ராடேயில் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக பார்த்து பிடிக்க முடியும்? ஓகேங்களா? அது திறமை, அது ஒருத்தரோட திறமை, ஸ்கேல்பிங். இதை வந்து எப்படி ஒரு மெத்தனமான ஒரு ட்ரேடர், ஆனால் மார்க்கெட் புரியுது அவர் பண்ண முடியும்னும் போது தான் அந்த இடத்துல நமக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம எப்பயுமே சூப்பர் ஹீரோடையே கம்பேர் பண்ணக்கூடாது லைஃப்பை. நார்மல் ஹியூமனாக வாழ்றது எப்படின்னு முதல்ல கற்றுக்கணும். ஓகே, அப்போ இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னும் போது நான் சொன்ன பதில் இந்த ப்ரொஃபைல் ரிவர்சலாக இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல அப்சைடுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபர்மேஷன் நடக்குதா என்னன்னு பார்த்து அதுக்கப்புறமா அவர் எய்தர் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதா இல்லை அந்த பொசிஷனை கண்டினியூ பண்ணுறதான்னா அது டிசிஷன் எடுப்போம். அப்போ அந்த இடத்துல அவருக்கு லாஸ்லாம் பெருசாக வராது, ரொம்ப சின்ன லாஸ் தான் வரும். ஆனால் கிடைச்சா ரிவார்டு குட் ரிவார்டாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பேஷன்சி, அந்த பொறுமை, அந்த பயிற்சி அவங்களுக்கு என்ன கொடுக்குது, பலன் கொடுக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, கிளியர்? இப்போ உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சிச்சிங்களா என்னன்ட்டு? ஓகே, ஃபைன். இதே விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியில் பார்ப்போம். இப்போ நிஃப்டியில், ஆனால் பேங்க் நிஃப்டியில் அழகாக நமக்கு வந்து அந்த இது என்ன சொல்கிறது, ஆப்போசிட் ஆக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் அழகாக இருக்குது. நிஃப்டியில் வந்து அது ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியாகவே அவங்க பண்ணலை, இஷ்டத்துக்கு கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கரண்ட்டாக மார்க்கெட்டில். ஆனால் இது வந்து ப்ரொஃபைலில் கான்டெக்ஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த ப்ரொஃபைலில் இங்கேருந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிருக்கணும். ஆனால் உங்களுக்கு என்னது, ஆல்ரெடி இங்கேருந்து நமக்கு வந்து டேர்ன் ஆகிருக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம் பிஓசியில், இங்கே ஆகலை. இதுக்கான ரிஜெக்ஷன் ஆல்ரெடி டே கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியாச்சு. இதுக்கான ரிஜெக்ஷன் டே கான்டெக்ட்டில் சொல்லியாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு எக்ஸாக்டாக இது வந்து நான் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி பார்க்குறது, 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அது பிரகாரம் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறத உங்களால் கவனிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின் போது மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் எங்கே கொடுத்தாங்க, ஓப்பன் எக்ஸாக்டாக நம்மளுடைய 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஓப்பன் கொடுத்தாங்க. ஏன் அங்கே ஓப்பன் கொடுத்தாங்க யோசிங்க. அதான அங்கே டார்கெட்டில் எதுக்கு ஓப்பன் கொடுத்தாங்க? அப்போ டார்கெட்டில் ஓப்பன் கொடுக்கும்போது அது யாருடைய இடம், பையர்ஸ் ஒரு ஜோன். பையர்ஸ் ஆக்டிவாக, நான் இங்கே ஓப்பன் கொடுத்துட்றேன், பையர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் திருப்பு, இல்லையா தொடச்சா செல்லிங் போகும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தரமட்ட லெவல் கிடைக்கும், ஐ மீன் இந்த கடைசி மூமெண்ட்டில் எவ்வளோ தரமட்ட விலை கிடைக்குமோ அதை ஆக்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஓப்பன் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பன் ப்ரைஸில் ஆக்ஷன் என்ன ஆகலை, உடனே அக்செப்ட் ஆகலை. உங்களுக்கு லோ போயிட்டு ப்ரைஸ் இங்கே வந்து டைம் எடுத்து
அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து அப்சைட் வந்து ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட் இல்லை ஓகேங்களா மாய்ஸா. ஆனால் அங்கே பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இது நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் இப்போது இங்கே பேங்க் நிஃப்டியில் இங்கே பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகி வந்து இங்கே வால்யூமோட உங்களுக்கு அபோவில் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு எவிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு தேவை அக்செப்டன்ஸ் ஓகேங்களா. ஆனால் இங்கே நிஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அது கண்டினியூ பண்ண முடியாமல் திரும்பவும் இங்கே பேலன்ஸ் ஜோனுக்கு வந்து இங்கே ப்ரைஸ் இங்கே பிலோவில் தான் பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன நடக்கணும், இந்த இடத்துல எவிடென்ட் கிடைக்கணும், நிஃப்டியில் எவிடென்ட் கிடைக்கணும். ஸோ தட்ஸ் வை அப்படி நிஃப்டியில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது எந்த ஸ்கிரிப்டில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும், எந்த ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராட்டஜியை வெயிட் பண்ணி எடுக்கணும், இல்லை எவ்வளோ லாட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு இங்கே புரிதல் இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு இங்கே மார்க்கெட் இந்த ரிவர்ஸ் ஆன விஷயங்கள் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு ப்ரைஸில் இல்லை. ஸோ அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் நமக்கு கொடுக்கணும், இங்கே ப்ரூஃப் கொடுக்கணும் ஓகேங்களா. 25,700 அந்த லெவலில் ஒரு ப்ரூஃப் கிடைக்கணும். அந்த ப்ரூஃப் கிடச்சிட்டா அப்படின்னா நமக்கு இங்கே லோ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. லோ கன்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் அட்டெம்ப்ட் எடுக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஷார்ட் டைம் ட்ரேடருக்கான பிளான். இதே நீங்கள் இன்டர்டேயில் பார்க்குறவங்க நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவோட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவில் பார்ப்போம். இப்போ இதே விஷயம் நீங்கள் பிவோட்டாகவும் பார்க்கலாம் ஓகேங்களா. இதே விஷயம் வந்து நீங்கள் வந்து பிவோட்டாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுதான் பிவோட்டும் நம்ம கவர் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா ஏதாவது ஒரு அதர் சிஸ்டமோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது தானே இதில் கிடைக்கக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ச்சியாக நமக்கு பிவோட்டோட லெவலில் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல உங்களுக்கு பேலன்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு நேரோ சிபிஆராக மண்டேயோட சிபிஆர் எப்படி இருக்கும், நேரோ சிபிஆராக இருக்கும்னு நமக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த நேரோ சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகணும். ஓகேங்களா, கிளியராக தெரியுதுங்களா? அப்போது இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த டேவோடைய சிபிஆருக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆக முடியாமல் இங்கே டேர்ன் ஆகிருக்கு. அது இங்கே எக்ஸிட்டிங் பேலன்ஸு சிம்பிள். இதே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு சிபிஆருக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகல, சேம் பிபிஓசி இதில் ஏதோ பிலோவில் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சிபிஆரில் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்க, கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னும் போது இந்த சிஸ்டம் நீங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இந்த பேலன்ஸ்க்கு மேலே நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்கும், இங்கே சிபிஆர் இருக்குது, இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கேட்குறோம். இங்கே என்னென்னா இங்கே விஷுவலாக நமக்கு பண்ணோம், இங்கே லெவலாக பார்க்கும்போது உங்களால் அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த தயக்கம் இருக்கும். அது இங்கே விஷுவலாக நமக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் இருக்குது, இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேலே திரும்ப இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் வேணும், இல்லை ரிஜெக்ஷன் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டாக பார்க்கும்போது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு லாங்குவேஜாக இருக்குது. த கான்டெக்ட் இஸ் நத்திங், இட்ஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, ஸோ அகெயின் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது இங்கிலீஷில். நான் இப்போ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தமிழில் அதிகமாக சொல்கிறேன். எளிய நடையில் முதல்ல நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய திறமையில் அங்கே காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஆடும் பாடல் எல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக இல்லை, முதல்ல நம்ம ட்ரேடர்ஸ்க்கு இங்கே பக்காவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹைலி இங்கிலீஷோ எந்த இங்கிலீஷோ அங்கே போட்டு என்ன பண்ணால் நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு தெளிவாக நமக்கு புரியணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு அதிகமான நேரம் இங்கே மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது இங்கே பையர்ஸும் வந்திருக்காங்க, செல்லர்ஸும் வந்திருக்காங்க, இங்கே டைமாக இருக்குது. இங்கே ஒரு டிசிஷனுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது. அப்போ அந்த டிசிஷன் என்னவாக இருக்கணும், ப்ரீவியஸாக இருக்க பிஓசி. அப்போ அங்கே தான் ப்ரீவியஸோட சிபிஆர் இருக்குது. இது டிசிஷன் வந்து ரிஜெக்ட் ஆகணும் இங்கே இருக்குது, டுமாரோ சிபிஆர் இங்கே இருக்குது. அப்போ டுமாரோ சிபிஆருக்கு பிலோவில் மார்க்கெட் என்ன ஆகணும் உங்களுக்கு, அப்போ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வருதா, இல்லை ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இந்த சிபிஆரை டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போதா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிபிஓசி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே ஃபைன், இப்படி நீங்கள் இதை வந்து எடுத்துக்கணும். ஓகே,
இப்போ அடுத்தது நம்ம இந்த வாரம் கடைசி நாளுடைய ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி இந்த ரிவர்சலுக்கான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். இதில் பேங்க் நிஃப்டியில் நல்லாவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இடம். ஓகேங்களா? இப்போ ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன அது மார்க்கெட்டு நல்ல ஒரு லோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு வித் இம்பேலன்ஸ். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். இப்போ 17,000 நமக்கு வந்து நெகட்டிவ் டெல்டா இருக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் வேணும். ஆனால் கன்ஃபர்மேஷனோட கேண்டில் பாருங்கள், அது வந்து ப்ராப்பராகவே இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் இங்கே டவுனுக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன? ஏன்னா நம்ம வந்து 2 பக்கமும் யோசிக்கிறோம். ஏன்னா எல்லாராலையும் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுமா சொல்ல முடியல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் கிளியராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு முதல்ல ஸ்டாப் லாஸ் நீங்கள் பார்க்க, ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும்போது முதல்ல ட்ரேட் நம்ம போகக்கூடாதுன்றது ஒரு முதல்ல அது வந்து புரிதல், ரிஸ்க் ரேட்டிங்கில் புரிதல். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப அது இன்ட்ராடேக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை, வால்யூம் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அதே ஐடியாலே நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல அதிகமான வால்யூம் வந்துருக்கு, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுவும் வந்து நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் இல்லை, அது இதுவும் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பாசிட்டிவ் டெல்டாவாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போது இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது ஹெவி நெகட்டிவ் டெல்டா இருக்குது, ஆனால் மார்க்கெட் கீழே போக மாட்டுது அப்படின்னா இந்த இடம் யாரோடைய இடம்? லிமிட் பையோட இடம். அப்போ லிமிட் பை இருக்காங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஹையை உடைக்கணும். சிம்பிள். அப்போ ஹையை உடைக்கிற இடத்துல வால்யூம் வருதான்னு பார்க்கணும். வால்யூம் வருது, அப்போ எனக்கு லோவில் எஸ்எல் கிடைக்குது. கனெக்ட் பண்ண முடியுங்களா? அவ்வளோதானே? அப்போ அந்த எஸ்எல் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜியை ஹோல்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்டு நல்ல பெனிஃபிட்டாகவே இருந்து அடுத்தடுத்த லெவலில் கன்ஃபர்மேஷன் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆர்டர்ஸை ஆட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்புறம் கிடச்சிட்டு. இப்படி தான் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உடனே வராது, ஆனால் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எப்படி உங்களுடைய கேபிட்டலாக மாற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணுவோம். ஓகே, இதே விஷயத்த நம்ம வந்து நிஃப்டியில் பார்ப்போம். நான் வந்து அந்த பர்டிகுலரு கோசார்ட்டில் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃப்ரீ வெர்ஷனில் நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன் இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய பெய்டு வெர்ஷன். ஓகே, ஏன் இதில் நான் பண்ணாமல் அது பண்ணுறேன்? ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து எளிமையாக படிக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நான் புரிய வைக்கணும். அதுக்காக தான் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே வந்து நான் சொல்லிக் கொடுக்குறத வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து, இதுக்கு ஒரு 6 மாதம் 2000 ரூபாய் கட்டி, அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து அப்படிலாம் படிச்சிடக்கூடாது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே முதல்ல பயிற்சி எடுங்க. அதுக்கப்புறம் தேவையானப்போ உடனே ஒரு சிலர் என்ன இவரே இன்னும் இந்த வெர்ஷனில் பார்த்துட்ருக்காரு அப்படின்பாங்க. இது இல்லாமல் ட்ரூ டேட்டாவும் நான் எங்ககிட்ட இருக்குது, அதை வச்சுட்டு நாங்கள் அதர் சிஸ்டம்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து தெரியாமல் அவங்க புதுசாக இருக்கலாம், புதுசாக என்ன அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. இங்கே வந்து வி ஆர் யூஸிங் பெய்ட் வெர்ஷன் ஆல்சோ வி ஆர் யூஸிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? இது ஏன்னா எல்லாரும் வந்து எளிமையாகவே வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களால் மார்க்கெட் ப்ரொஃபைலில் பயிற்சி எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் நீங்கள் கட்டி தான் பயிற்சி எடுக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்கான சார்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அதை தொடர்ச்சியாக வந்து அந்த ஃப்ரீ வெர்ஷன்லேருந்து நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பயம் இருக்கும், சாஃப்ட்வேரு இது அப்படின்னு. இது இல்லாமல் நாங்கள் ட்ரூ டேட்டாவும் எங்ககிட்ட இருக்குது. ட்ரூ டேட்டாவை நாங்கள் அப்லோட் பண்ணி ஓகேங்களா நாங்கள் டிக் சார்ட்ஸும் பார்ப்போம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நாங்கள் வந்து எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எங்களுடைய இன்டர்னல் விஷயங்கள், இது வந்து நமக்கு தேவை. ஓகே, இது வந்து ஜஸ்ட் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு முதல்ல டவுன் சைட் ட்ரேடுக்கு தான் அது கன்ஃபர்மேஷனாகவே அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அமைஞ்சுது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறமா ரிவர்சல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரிவர்சல் அப்சர்வேஷனை நம்ம வந்து பார்க்க தெரிஞ்சதுன்னா தான் நம்ம அந்த ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அது எப்போ நம்ம மனசில், இப்போ நீங்கள் ட்ரேடை டவுன் சைடுக்கு எடுத்துருவீங்க, எடுத்துட்ட பிறகு எப்படி உங்களுக்கு அது மனசில் பதியும்? ஆல்ரெடி கான்டெக்ஸ்டில் நம்ம வந்து இது வந்து ஒரு பையர்ஸோட லொக்கேஷனில் ப்ரைஸ் இருக்குது, எப்போ வேணாலும் ரிவர்சல் வரலாம் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு வந்து கான்டெக்ஸ்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஏன்னா இங்கே என்ன ஏ பீரியட் இங்கே அக்செப்ட் ஆகவே இல்லை.
அப்படின்னு அந்த புரிதல் நமக்கு இங்கே கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, இங்கே கொஞ்சம் ஒரு கவனமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? இல்லைனா நம்ம வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா ப்ரைஸ் வந்து நெகட்டிவ். ஆனால் இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். பிஓசி அகெயின், அதுக்கப்புறம் டெல்டா இருக்கும். மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். க்ளோஸ் ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே வச்சுருக்கணும். அப்போ இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இங்கே ட்ரேடை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் பாயிண்ட் இங்கே ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கேண்டில் இன்னும் ஹெவியான வால்யூம். நல்லா பாருங்கள், ஹெவியான வால்யூம். ஓகேங்களா? பிஓசி கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. நல்லா பாருங்கள். அப்போ இங்கே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல எஸ்எல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கிளியர்? இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் வருது, ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே போகல. ஓகே, டவுட். அப்போ அப்சர்வேஷன் நடக்குது. அப்போ எஸ்எல் க்ளீனாக நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்சர்வேஷன் நடக்குது, இங்கே வால்யூம் வருது, மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகுது. ஆனால் நமக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே தான் கன்ஃபர்மேஷன் வேணும். இல்லை, கன்ஃபர்மேஷன் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே எல்லாம் அப்சர்வேஷன் வருது. அப்போ இது அப்படியே தொடர்ச்சியாக இதே லாஜிக்லேயே நீங்கள் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்குது பாருங்கள். இப்போ எந்த லெவலுக்கு மேலே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துருக்கீங்க, இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, அங்கே தான் உங்கள் எஸ்எல் பாயிண்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, அகைன் கன்ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு டபுளாக நீங்கள் போட்டு மார்க்கெட்டை டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட்லேருந்து அது ரெக்கவரி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இங்கே கிளாரிஃபை ஆகுதுன்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த ஆர்டர் ஃப்ளோ எனக்கு வந்து பயிற்சி வகுப்பில் வர முடியாது, ஆனால் நான் பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த சிம்பிள் விஷயங்கள் பாருங்க, நெகட்டிவ் டெல்டா நெகட்டிவ் க்ளோஸ் இருக்கணும், வித் பிலோ டெல்டா எந்த இடத்துல டெல்டா வருதோ அதுக்கு கீழே க்ளோஸ் இருக்கணும். பாசிட்டிவ் டெல்டா பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கணும், பாசிட்டிவ் டெல்டாக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் பதிவு வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தேவைப்பட்டதுன்னா எங்களோட பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயிற்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸு இருக்குது. ஸோ இந்த இயரு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து நடத்திட்டு போகிறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2026 நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 2025 முடிய போகுது. 2026 இந்த விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரேன். ஒரு ட்ரேடருக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு போது இந்த 3 விஷயங்கள் அந்த ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஒன்று வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ட்ரேடர் பர்ஃபெக்ட் ஆகும்போது தான் அவரால் என்ன பண்ண, இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போக முடியும். ஓகே, இந்த ஆங்கிளில் உங்களுடைய செக்லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 1 by 1 நீங்கள் லேர்ன் பண்ணி 2026க்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.